ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல நகரப்படலத்துல 67வது பாட்டு பார்க்க போறோம். முழங்கு திண் கடகரி மொயம்பின் ஊறவும் எழும்குரத்து இவுளியோடு ரதம் ஏறவும் பழங்கனோடு இறந்தவர் பரிவு தீர்த்தர வழங்கவும் பொழுதுபோம் சிலருக்கு மாநகர். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். முழங்கு திண் கட கரி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கரி அப்படின்னா யானையை குறிக்கும். முழங்கு திண் கட கரினா பிளிரக்கூடிய முழக்கமிடும் வலிமை மிக்க மத யானை. திண்மைனா வலிமைன்னு அர்த்தம். வலிமை மிக்க கடகரி, கடகரினாலே மத யானை. நம்ம ஏற்கனவே சில பாடல்களுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். அந்த மத யானைகளின் மீது மொயம்பின் உலாவும் தமது மிகுந்த வலிமையால் ஏறி ஊர்ந்து சென்றும். இந்த இடத்துல மொயம்பு அப்படின்னா ரொம்ப வலிமை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்ம 108வது பாட்டு பார்க்கும்போதே நான் சொல்லியிருக்கேன், அதாவது அந்தமா மதில் புறத்து அகத்து எழுந்து அலர்ந்த நீள் கந்தம் நாறு பங்கையத்த கானம் மானமாதரார் முந்து வாழ்முகங்களுக்கு உடைந்து போன மொயம்பு எல்லாம் வந்து போர்மலைக்க மாமதில் வளைந்தது ஒக்குமே அப்படிங்கிற பாட்டில் பங்கைய அந்த கொடிகள் எல்லாம் மதில் சுவரை போர் தொடுக்கக்கூடிய விதத்தில் மீண்டும் மீண்டும் எழுந்தது, வலிமை கொண்டு எழுந்தது அப்படின்ற உதாரணம் சொல்லியிருப்பேன். பாரதியாரோட பாட்டு கூட இருக்குல்ல, 30 கோடி முகமுடையாள் உயிர் மொயம்புற ஒன்றுடையாள் இவள் செப்பு மொழிப்பதி நெட்டுடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் அப்படின்ற இடத்துல ரொம்ப வலிமை மிக்கவள் பாரத தாய் அப்படின்ற பொருள்ல வருது இல்லை. அதே மாதிரி இங்க யானை ஏற்றத்தை சொல்றாரு. அதாவது ஒரு மத யானை மீதே ஏறக்கூடிய வல்லமை படைத்த வாலிபர்கள் இருக்கக்கூடியது இடம் அயோத்தி அப்படின்னு சொல்றதுக்காக. எழும் குரத்து இவுளியோடு ரதம் ஏறவும். இவுளின்னா நம்ம அதுவும் ஏற்கனவே முந்தின பாடல்களில் பார்த்துருக்கோம். இவுளின்னா குதிரைக்கு இன்னொரு பெயர். எப்பேற்பட்ட குதிரை அப்படின்னா எழுகின்ற ஆரவாரமுடைய குதிரைகளோடு தேர்களில் ஏறி ஊர்ந்து சென்றும் ரதம் ஏறவும். அதாவது குரத்தம் அப்படின்னா ஆரவாரம்னு அர்த்தம். சமஸ்கிருதத்துல குரவை அப்படின்னா ஒரு சத்தம் போடுறது அப்படின்னு அர்த்தம். நம்ம குறிஞ்சி நில மக்களை குறவன் அப்படின்னு சொல்றோம்ல, அது வேற. அது அந்த ஜாதியினரை சொல்லக்கூடிய ஒரு சொல். அதாவது மலைவாழ் மக்களை குறிக்கக்கூடிய ஒரு பதம் அது. இந்த இடத்துல குரத்தம் அப்படின்னா அது சத்தத்தை குறிக்கும். அதனால எப்பேற்பட்ட குதிரை அப்படின்னா இங்கே குதிரை ஏற்ற, அதாவது யானை ஏற்றத்தை முதல்ல சொல்றாரு, அடுத்தது குதிரை ஏற்றத்தை சொல்றாரு. அது சத்தம் போடக்கூடிய எழுகின்ற ஆரவாரம். ரொம்ப குதிரை ஒரு கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய குதிரையே ஏறி இவங்க வீர விளையாட்டுகள்ல இந்த குதிரை ஏற்றத்தை விளக்குறாரு. அடுத்தது பழங்கனோடு இறந்தவர் பரிவு தீர்த்தர. பழங்கண் அப்படின்னா வறுமை துன்பம் அப்படின்னு அர்த்தம். வறுமை துன்பத்தோடு இறந்தவருக்கு துன்பம் நீங்கிட. தீர்த்தர அப்படின்னா தீர்க்கிறது அப்படின்னு அர்த்தம். வழங்கவும் பொழுதுபோம் சிலருக்கு மாநகர். வேண்டிய பொண்ணும் வாரி வழங்கியும் அந்த பெருநகரில் வாழும் சிலருக்கு பொழுது போகும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். முதல் பாட்டுல பொழுதுபோம் சிலருக்கு தொல்நகர் அப்படின்னு தொன்மையான நகர் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல சொல்லும் போது மாநகர்னு சொல்றாரு. சிலருடைய பொழுதுபோக்கு. போன பாட்டில் பொழுதுபோக்கு பெண்களுக்கான பொதுவான பொழுதுபோக்கு என்னென்ன அப்படிங்கிறத பற்றி சொன்னார். இந்த இடத்துல ஆண்மகன்களுக்கு இருக்கக்கூடியது, அதே சமயத்தில் செல்வந்தர்களுக்கும் செல்வம் படைத்த இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய இது பொழுதுபோக்க சொல்றாரு. ஏன்னா பொதுவாகவே யானையேற்றம், குதிரையேற்றம், தேரேற்றம் இது எல்லாமே அரச குலத்தவர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு. அதனால இந்த ராயல்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அப்பேற்பட்ட இளவரசர்களும் செல்வ இளைஞர்களும் பொதுவாக விளையாடக்கூடிய விளையாட்டு. அதை பத்தி தான் சொல்றாரு. அப்ப இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்ன
அதாவது அந்த பெருநகரில் வாழக்கூடிய சிலருக்கு பொழுதுபோக்கு என்ன அப்படின்னா, மதம் கொண்ட யானை மீது ஏறுவது, குதிரை மீது ஏறி செல்வது, தேரை ஓட்டி செல்வது, அப்புறம் வருந்தி வந்தவர்களுக்கு வாரி வழங்குவது, இந்த மாதிரியான பொழுதுபோக்கு ஆடவர்களுக்கு உண்டு அப்படின்றது கருத்து. இப்போ நம்ம நினைக்கலாம், நம்ம ஏற்கனவே 84வது பாட்டில் பார்க்கும்போது அங்கே வறுமையே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால், திண்மை இல்லை ஓர் செருணரின்மையால், உண்மை இல்லை போய் உரை இல்லாமையால், வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால் அப்படின்ற இடத்துல வறுமை இல்லை கோசல நாட்டில்னு சொன்னதுக்கப்புறம் அயோத்தி நகரில் இவங்க வறுமை துன்பம் உள்ளவர்களுக்கு இவங்க வாரி வழங்குவாங்க அப்படின்னு சொல்றது முன்னுக்கு பின் முரணா இருக்கே அப்படின்னு சொன்னா, பொதுவாகவே இந்த மாதிரி இலக்கியங்கள் படித்தாலும் சரி, ஒரு நுட்பமான கருத்தை சொல்லக்கூடிய ஆன்றோர்கள், சான்றோர்கள், திருவள்ளுவர், ஔவையார், கம்பர், இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் சொல்லும்போது, அவங்களுடைய கவிதையை படிக்கும்போது இதுக்கு முன்னுக்கு பின் முரணா இருக்கே அப்படின்னு நம்ம நினச்சோம். அவங்க ஒருவேளை தப்பாக சொல்லியிருக்காங்களோ அப்படின்னு யோசிச்சோன்னா, நம்ம புரிதலில் தான் தப்பு இருக்குமே ஒழிய அவங்க சொன்னது முரணாகவே இருக்காது. அதனால நம்ம திருப்பி திருப்பி படித்து நம்ம என்ன வேறொருத்தோடையாவது ஒப்பிட்டு பார்த்து படித்து நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அதில் இருக்கிற முரண் தீரும். இல்லாட்டி அவங்க தப்பாக சொன்ன மாதிரி தான் நமக்கு தோணும். அது முதல்ல நம்ம யோசிக்கும் போதே அவர்கள் தப்பாக சொல்லியிருக்கவே மாட்டார்கள் அப்படிங்கிறத பேஸ்லைனாக வச்சுக்கிட்டு தான் நம்ம மேற்கொண்டே படிக்க போகணும். இதில் என்ன தப்பு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம உள்ள கம்பராமாயணத்துக்குள்ள நுழைஞ்சோன்னா நம்ம தான் தப்பு பண்ணுவோமே வழிய இதனால கம்பருக்கு என்ன பிரச்சனை? நான் எதுக்கு சொல்ல வரேன், அப்போ அந்த இடத்துல ஒரு வறுமையின்மையால் அங்கே கோசல நாட்டிலேயே வறுமை இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ அயோத்தியில் மட்டும் எப்படி வறுமை துன்பம் உள்ளவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு கேட்டால், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வேறு பிரதேசங்கள்லேருந்துலாம் மக்கள் எல்லாருமே பொதுவாகவே ஒரு 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 பிரதேசம் பிரமாதமாக இருக்குது அப்படின்னா எல்லாரும் அந்த இடத்துல தான் குடி போகணும்னு நினைப்பாங்க பொதுவாகவே. ஏன்னா அங்கே தான் கல்விக்கும் அங்கே தான் மதிப்பு இருக்குது, செல்வத்துக்கும் பாதுகாப்பு இருக்குது, வீரத்துக்கும் அங்கீகாரம் இருக்குது. அப்படின்ற பொழுது கல்வியாளர்களாக இருக்கட்டும், ஞானிகளாக இருக்கட்டும், எல்லாருமே மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இடம்பெயர்ந்து அங்கே தானே போவாங்க. அதன் அடிப்படையில் வேறு பிரதேசங்கள்லேருந்து வறுமையிலிருந்து வாடி வந்தவர்களுக்கு இங்கே அயோத்தி நகரில் வள்ளல்கள் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கறதையே பொழுதுபோக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல வர்றார். இப்போ நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. முழங்கு திண் கடகரி மொயம்பின் ஊரவும், எழும் குரத்து இவுளியோடு ரதம் ஏறவும், பழங்கனோடு இறந்தவர் பரிவு தீர்தர வழங்கவும், பொழுதுபோம் சிலருக்கு மாநகர். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः.